எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் கும்ப ராசிக்கு இந்த வருஷம் சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 10ஆம் இடத்தில் பத்தாம் இடத்தில் இருந்த சனி இப்பொழுது லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ 11ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அவருடைய ராசியை அவர் பார்க்குறாரு. அதாவது கும்ப ராசியை அவர் 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதே போல் கும்பராசிக்கு 5ஆம் இடம் 7ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதே போல் 10வது பார்வையாக அவங்களோட 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயில் ஸ்தானம் அப்படி சொல்லலாம். ஆயில் ஸ்தானத்தை ஆயில் காரகன் பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயம். பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவருடைய வீட்டை, அதாவது கும்ப ராசியை அவர் பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். கும்ப ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபம், சனி நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தன லாபம் அப்படிங்கிற விஷயம் அதிகமாகும். தொழில் பார்த்தீங்கன்னா அபிவிருத்தி அடையும் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் உறவினர்கள் மூலயமா சில அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். நீண்ட நாட்களாக இருந்த ஆசைகள் இந்த வருஷம் நிறைவேறும். பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். புதிய சொத்துக்கள் நீங்கள் வாங்குவீங்க. உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிற விஷயம் உயரும். சரிங்களா? இதே உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்தால் இப்போ சொன்ன அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாகவே அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீன ராசிக்கு இந்த வருஷம் சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.